ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்க அண்ணு. சம்மருக்கு குழு குழுன்னு அதுவும் பாதாம் பிசின் வச்சு 2 சூப்பர்பான ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க. போல ட்ரிங்க்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் உள்ள எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிங்க் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இது போல் 1 பவுல் அளவுக்கு நம்மளுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் விதைகள் எல்லாமே இது போல் ஊறி வந்துடும். இது இருக்கட்டும். இது பாதாம் பிசின். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். கற்கண்டு போல் இருக்கும். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும் பீசஸாக. இதை 2 இல்லாட்டி 3 ஊற வச்சா போதும். இதுவும் இது போலவே 1 பவுல் அளவுக்கு நல்லா ஊறி வந்துடும். நான் கண்டிப்பாக இது 8லிருந்து 9 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் இது போல் இருக்கும். இப்படி ஊற வச்ச பாதாம் பிசினை 2 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு கணக்கெல்லாம் இல்லை, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸையும் இதில் நான் சேர்த்திடுறேன். இதுவும் கணக்கே கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரியோட மில்க் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிரப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. இது போல் ஸ்ட்ராபெரி மில்க் மிக்ஸை சேர்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். இது சுகர்லெஸ். ஸோ இதிலிருந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நாம் இதில் சேர்த்திக்கலாம். ஜாஸ்தி சேர்த்திக்க வேண்டாம். அப்புறம் சில்லுன்னு இருக்கிற பால் 1 டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி மிக்ஸ் சுகர்லெஸ், அதனால் 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஜிகர்தண்டா எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா? ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு இது கூட இன்னும் சில பொருட்கள் ஆட் பண்ணணும். நாம் அதையெல்லாம் ஆட் பண்ணி ஜிகர்தண்டா செய்ய போகிறதில்ல. வரப்போகிற ரெசிபீஸில் கண்டிப்பாக ஜிகர்தண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ராபெரி மில்க் இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பராக வீட்லேயே பாதாம் பிசின் வச்சு ரெடி பண்ணிட்டோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதே போல் இன்னொரு ட்ரிங்க்கும் நம்ம பார்க்கலாம். ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் 1 ஸ்பூனும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்திட்டு காய்ச்சி ஆறு சில்லுன்னு இருக்கிற பால் இது கூட சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதுவும் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துனதுனால இது கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். பார்க்குறதுக்கு சாக்லேட் ட்ரிங்க் போலவும் குடிக்கிறதுக்கும் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். போல ட்ரிங்க் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லாமல் குடிச்சு முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வெரி டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அதே போல் சப்ஜா சீட்ஸும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய சம்மரில் அடிக்கடி சேர்த்திக்கங்க. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. இதே போல் தொடர்ந்து இன்னும் பல ரெசிபீஸ் நம்மளுடைய சேனலை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ரெசிபியில் உங்களை அகைன் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அனு.